நுண்ணறிவு அமைப்பு பற்றிய கோட்பாடு தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். கட்டாயம் நுண்ணறிவு பற்றிய கோட்பாடிலிருந்து கட்டாய வினாவாக கம்பல்சரி கொஷினாக வரும் சார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நமக்கு ஃபஸ்ட்டு கோட்பாடு என்னென்னா ஒற்றை காரணி கோட்பாடு, ஆங்கிலத்தில் யூனியேட்ரி தியரி ஆர் மொனார்கி தியரி ஆர் சிங்கிள் ஃபேக்டர் தியரி, ஒரு காரணி கோட்பாடு. இந்த ஒரு காரணி கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்பர்ட் பீனே. ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். இந்த ஒற்றை காரணி கோட்பாட்டின் வேறு பெயர் முடியரசு கோட்பாடு அப்படின்னும் சொல்லலாம், அல்லது பழமையான கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த பழமையான கோட்பாடுன்னு சொல்கிறோம்னா முதல்ல ஒற்றை காரணி கோட்பாடு தான் 1905 1905ஆம் ஆண்டே இவர் குறிப்பிட்டார். தென் ஒருவருடைய நுண்ணறிவு ஈவு என்ற ஒற்றை மதிப்பினை மட்டும் கொண்டு அளவிட முடியும் என்பது தான் ஆல்பர்ட் பீனேவினுடைய எண்ணம். எடுத்துக்காட்டாக எம்ஏ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஏன்றதுனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் கிடையாது. எம்ஏன்றது மென்டல் ஹேஜ். மென்டல் ஹேஜ். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மென்டல். மென்டல்னா மனம். ஏ அப்படின்னா ஏஜ், மனவயது. அப்போது ஒரு மனவயதை வைத்து மட்டுமே ஆளுமையை அளவிட முடியும் என்று ஒற்றை காரணி கோட்பாட்டை குறிப்பிட்டார். எடுத்துக்காட்டாக முதலமைச்சர் என்கின்ற ஒரு ஒற்றை காரணியை முதன்மையாக வைத்து ஒரு தமிழ்நாட்டை ஆள்றாங்க. பிரதமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு ஒற்றை காரணி இந்தியா முழுக்க அல்லது ஒரு நாட்டை ஒரு அதிபர் ஆளுகிறார் அப்படின்னு இவருடைய கோட்பாடு. பின்னால் வந்த உளவியல் ஆய்வாளர்கள் இது ஏற்புடையது அல்ல என்று கருதி அடுத்த கோட்பாடு முன்வைக்கப்படுது. அந்த கோட்பாடு இரட்டை காரணி கோட்பாடு, டூ ஃபேக்டர் தியரி. ரெண்டு காரணிகள் ஒருவருடைய நுண்ணறிவை நிர்ணயிக்கிறது. ஆல்பர்ட் பீனே சொன்ன ஒரு காரணி ஒருவருடைய நுண்ணறிவை நிர்ணயிக்கிறது என்பது தவறானது. எடுத்துக்காட்டாக கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிய மாணவனுக்கு ஒரு பொருள் எங்கே வச்சோன்றது தெரியாமல் தேடுறான், நினைவு குறைஞ்சி போயிருக்கு இல்லை. ஆனால் மேக்ஸில் சென்டம் அந்த குழந்தை. ஆனால் அந்த மாணவன் தான் வச்ச பொருளை ஒரு சைக்கிள்ஸ் கீ இருக்குன்னா கூட அதை வச்சுட்டு தேடுவான். அப்போ இதெல்லாம் ஒரு முன்னிறுத்தி தான் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சார்லஸ் ஸ்பியர்மேன் அப்படின்ற இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சார்லஸ் ஸ்பியர்மேன் என்பவர் இரட்டை காரணி கோட்பாட்டை குறிப்பிட்டார். இங்கே வேணால் எப்படி கேட்கலான்னா who has proposed theory about two factor theory or electric theory அப்படின்னு கேட்கலாம், ஆர் எக்லெக்டிக் theory அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா சார்லஸ் ஸ்பியர்மேன். அடுத்து இக்கோட்பாட்டில் என்ன சார் சொல்லப்படுதுனாக்கா ஒன்று ஜி என்ற பொது காரணி. ஜி என்ற பொது காரணி. பொது காரணி நம்ம ஜென்ரல் ஃபேக்டர்னு சொல்லலாமா? ஜென்ரல் ஃபேக்டர், ஒவ்வொருவருக்கும் ஒரு பொது காரணி இருக்கும் அப்படின்றாங்க. தென் எஸ் என்ற சிறப்பு காரணி. எஸ் என்ற சிறப்பு காரணின்றது ஸ்பெசிபிக். ஸ்பெசிபிக். ஸ்பெசிபிக் ஃபேக்டர், சிறப்பு காரணி. அப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பொது காரணின்னு வச்சுங்களேன். இந்த பொது காரணி ஒரு எஸ் ஃபேக்டர், அடுத்து ஒரு எஸ் ஃபேக்டர், அடுத்து ஒரு எஸ் ஃபேக்டர் S3, அதுக்கடுத்து ஒரு எஸ் ஃபேக்டர் S4 அப்படின்னு தொடர்ந்து டைமென்ஷன் போயிட்டே இருக்கலாம் அப்படின்றாரு சார் இவர். எடுத்துக்காட்டாக பாருங்களேன், ஜி என்ற பொது காரணி எஸ் என்ற சிறப்பு காரணி உள்ளடக்கியது தான் நம்ம இரட்டை காரணி கோட்பாடு. எடுத்துக்காட்டாக நுண்ணறிவானது பொது காரணியும் சிறப்பு காரணியும், அதான் நம்ம ஹைன்றது இன்டெலிஜென்ஸு, ஜினா ஜென்ரல் ஃபேக்டர் ப்ளஸ் எஸ்ன்றது ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். இந்த ஆர் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபேக்டர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் இதை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாலோ, அல்லது ஜி மற்றும் எஸ் காரணியை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாலோ சார்லஸ் ஸ்பியர்மேன். எடுத்துக்காட்டாக பாருங்களேன், தமிழ் மொழியில் திறன் படைத்தவர், தமிழில் திறன் படைத்தவர் ஜி. அண்டர்ஸ்டாண்டோ? ஜி. எடுத்துக்காட்டாக வைரமுத்து எடுத்துக்கலாம். வைரமுத்துவினுடைய பொது காரணி தமிழில் திறன் பெற்றவர், தமிழ்.
இதிலிருந்து அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், இல்லை மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பாடலாசிரியர், இல்லை மிகச்சிறந்த சமூக சிந்தனையாளர், இப்படி இவருடைய ஸ்பெசிஃபிக் சிறப்பு காரணம். இந்த சிறப்பு காரணியெல்லாம் எப்படி சார் வந்ததுன்னா அவருடைய மொழித்திறன், அவருடைய மொழித்திறனால் தான் இத்தனையும் சாத்தியமாச்சு அப்படின்றது தான் ஸ்பியர்மேனுடைய வாதம். அதனால் ஆசிரியர்களே இந்த இடம் வீணா கேட்கலாம். எடுத்துக்காட்டாக உயிரியல் தேர்ச்சி மிகுந்து காணப்படுவர் சமூக அறிவியல் பாடத்தில் பின்தங்கி இருக்கக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. வேறு சிலர் கணிதத்தில் முனைப்பு காட்டி மொழி பாடங்களில் பின்தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு தான் கருதப்படுகிறது.